அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவுல நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, முருகருடைய அருள் வந்து நமக்கு பரிபூர்ணமாக இருக்கணும். நமக்கு காவல் தெய்வமாக அவர் இருக்கணும். எங்க போனாலும் நம்ம கூட தான் அவர் இருக்கணும். அப்படிங்கிறத நம்ம நெனச்சோம் அப்படின்னா, இந்த மந்திரத்த நம்ம சொல்லிட்டு கிளம்பணும். இந்த மந்திரத்த நம்ம அடிக்கடி சொல்லிட்டே இருந்தாலே, அவர் நம்ம கூட இருப்பது போல நமக்கு ஒரு உணர்வு நமக்கு கிடைக்கும். இப்ப அதிகப்படியான பயம் உங்களுக்குள்ள இருக்குது. அதிகப்படியான தோல்வி வந்துக்கிட்டே இருக்கு. எதற்கெடுத்தாலும் நெறைய தடங்கள் வந்து வந்து ஒரு வெற்றியா நமக்கு கிடைக்க மாட்டேங்குது. நெறைய முயற்சிகள் வந்து தோல்வி ஆகுது அப்படின்னாலும் சரி, இல்ல நெறைய பிரச்சனைகள் நீங்க சந்தித்து கொண்டு இருக்கிறீங்க. ஒரு தைரியம் கிடைக்க மாட்டேங்குது. மனசு ரொம்ப அப்செட் ஆகுது. கவலைகள் அதிகமா இருக்குது. உடம்பெல்லாம் பாரமா இருக்குது. அப்படிங்கிற மாரி ஒரு ஃபீல் உங்களுக்கு கிடைக்குது அப்படின்னா, நீங்க இந்த மந்திரத்த சொல்லிட்டே வாங்க. நல்ல ஒரு எனர்ஜி உங்களுக்கு கிடைக்கும். முருகனுடைய அருளும் உங்களுக்கு கிடைக்கும். என்ன மந்திரம் எப்போதெல்லாம் சொல்லணும் அப்படின்னா, இத நீங்க எப்ப வேண்டுமானாலும் சொல்லலாம். 24 மணி நேரம் கூட நம்ம சொல்லலாம். ஸோ இது இந்த நேரத்துல தான் சொல்லணும், அந்த நேரத்துல சொல்லணும் அப்படிங்கிறதுலாம் இல்ல. எப்ப வேண்டுமானாலும் நம்ம சொல்லலாம். பூஜை செஞ்சா தான் சொல்லணுமாலாம் கிடையாது. நம்ம தூங்கிட்டே இருக்கையில கூட நமக்கு ஏதோ ஒரு கனவு கண்டு பயந்தோம் அப்படின்னா, இந்த மந்திரத்த நம்ம சொல்லலாம். அப்படி என்ன மந்திரம் அப்படின்னா, வேலும் மயிலும் துணை. இது மட்டும் தான். வேற எதுவுமே இல்ல. எப்போதுமே பார்த்தீங்கன்னா, வேலும் மயிலும் துணை சொல்லிட்டாலே, உங்களுக்கு வந்து முருகர் வந்து வேல் ரூபத்தில உங்களுக்கு காவலாக இருப்பாங்க. மயிலும் உங்களுக்கு வந்து துணையாக இருக்கும். அந்த வேல் உங்களுக்கு வந்து காக்கும். இந்த மந்திரத்த வந்து நம்ம தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கணும். எப்பலாம் நம்ம வந்து வெளிய ட்ராவல் பண்றோமோ, கொஞ்சம் தூரமா நம்ம போறோமோ, அப்போதெல்லாம் நம்ம இந்த மந்திரத்த சொல்லிட்டு கிளம்பும்போது, முருகர் நம்ம கூட வருவாங்க. எப்போதுமே நம்ம வீட்ல இருந்து எங்கேயாவது வெளிய கொஞ்சம் லாங் ட்ரிப்லாம் போறோம் அப்படின்னா, முருகர வேண்டிக்கிட்டு போனோம் அப்படின்னா, நம்ம வந்து எங்க போனாலும் அந்த முருகரோட பார்க்குற மாதிரியே இருக்கும். அந்த ஃபீல் வந்து கட்டாயமாக முருகன் நமக்கு குடுப்பாரு. நான் உனக்கு துணையாக இருக்கிறேன் அப்படிங்கிற மாரி அந்த நம்பிக்கைய வந்து ஏதேன் ரூபத்தில குடுத்துட்டே இருப்பாரு முருகர் வந்து. நம்ம அந்த மந்திரத்த சொல்லிக்கிட்டே இருக்கணும். நமக்கு என்னதான் முருகர் மீது பக்தியா இருந்தாலும், நமக்கு எப்பலாம் நமக்கு சடனா ஒரு பயம், ஒரு உணர்வு நமக்கு இருக்கோ, அப்போலாம் இந்த மந்திரம் சொல்லும்போது நமக்கு நல்ல ஒரு எனர்ஜி கிடைக்கும். இது எனக்கும் கூட நடந்திருக்கு. ஒரு அனுபவம் வந்து இது எனக்கும் இருக்கு. எனக்கும் பார்த்தீங்கன்னா, எப்பல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு பய உணர்வு, ஒரு இடத்துக்கு நம்ம தனியா போற மாரி இருக்குது அப்படின்னா, நான் கட்டாயமாக முருகனுடைய நாமத்த சொல்லிட்டு தான் என்னுடைய வண்டியவே நான் ஸ்டார்ட் பண்ணுவேன். ஸோ, அப்படிதான் நான் பார்த்தீங்கன்னா, எனக்கு எப்போதுமே அந்த வேல நெனச்சுட்டு போறது என்னுடைய வழக்கம். அதாவது நான் தனியா போகும்போது, நான் வந்து மற்றவர்கள் கூட போம்போது நம்ம பயப்பட மாட்டோம் இல்லையா? நம்மளா ஒரு ட்ரிப் தனியா போறோம் அப்படிங்கிறப்போ, நமக்கு வந்து ஒரு சில பயங்கள் இருக்கத்தான் செய்யும். நம்ம பயப்பட தேவையில்லைன்னு நம்ம சொன்னாலும், மனசுக்குள்ள ஒரு எண்ண ஓட்டங்கள் ஓடிக்கிட்டே தான் இருக்கும். நம்ம தனியாக போறோம் அப்படின்னா, எல்லா இடத்துலயும் பயமா தான் இருக்கும். ஒரு ட்ரிப்பை நம்ம தனியா போறோம் அப்படின்னா பயமா தான் இருக்கும். அந்த அனுபவம் எனக்கு இருக்குது. ஒரு முறை நான் லாங் ட்ரிப்பு போகும்போது பார்த்தீங்கன்னா, எனக்கு ரொம்ப ரொம்ப பயமாயிடுச்சு. ஏன்னா நைட் நேரம் நம்ம ட்ராவல் தனியா நான் மட்டும் தான் போறேன். ஸோ ஒரு 10 மணி வரையும் நமக்கு பயம் இருக்காது. ஒரு 12 மணி, 1 மணி, 2 மணி நடிச்சாம நமக்கு வரும்போது, அந்த ஒரு லைட்டா பயம் இருக்கும். பஸ்க்குள்ள எத்தன பேர் உட்கார்ந்திருந்தாலும், நமக்குன்னு ஒரு தனிப்பட்ட ஒரு பயம் அது பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா, அதிகமாக தனியா ட்ராவல் பண்ணும்போது பயம் இருக்கத்தான் செய்யும். அதிலும் பார்த்தீங்கன்னா, நமக்கு என்ன பயம் அதிகமாக இருக்கும் அப்படின்னா, நம்ம வந்து ஒரு ஒரு லாங் டிரைவ் ஒரு 10, 12 மணி நேரம் டிரைவ் பண்ணையில நமக்கு வந்து ரெஸ்ட் ரூம் வந்து நடுவுல போற மாதிரி இருக்கும். ஸோ, நம்ம வந்து அந்த பாத்ரூம் போகணும் அப்படின்னாலே, அந்த ட்ராவல் பண்ணும்போது எவ்வளோ பயமா இருக்கும் அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் அனுபவிக்கும்போது தான் அது தெரியும். ரொம்ப பயமா இருக்கும். நமக்கு ஃபேமிலியோட நம்ம போறோம் அப்படின்னா பயப்பட மாட்டோம். நம்ம தனியா போறோம் அப்படின்னா, நமக்கு ரெஸ்ட் ரூம்ல என்னதான் அந்த பஸ் வந்து நமக்கு ஒரு இடத்துல நிப்பாட்டி வச்சு நம்மள வந்து விட்டாலும் நமக்கு அது வந்து பயமா தான் இருக்கும். ஏன்னா நம்ம கரெக்ட்டா வந்து பஸ்ஸில ஏறிருவோமா? ஏன்னா நெறைய பஸ் இருக்கும் இல்லையா? நம்ம அந்த ஒரு பயம் வந்து இருக்கும். அது எனக்கும் ஒரு முறை இருந்தது. நான் பார்த்தோனே எனக்கு பஸ்ஸே எனக்கு எதுன்னே தெரியல. அந்த மாரி ஏன்னா எல்லாமே அதே பஸ்ஸா வந்து நிக்கிது. எல்லாமே நைட்டு நைட்டு வந்து புக் பண்ணி போனேன். ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா, பஸ்ஸு எனக்கு எந்த பஸ்ஸுன்னு மறந்து போச்சு. அவங்க நமக்கு வண்டி நம்பர் எல்லாமே இருக்குது. நம்ம ஃபோன்ல எல்லாம் இருக்கு. நான் என்னுடைய ஃபோன் எல்லாம் கொண்டு போனேன். ஏன்னா எப்போதுமே பார்த்தீங்கன்னா, எனக்கு ஒரு பழக்கம் இருக்கும். என்ன அப்படின்னா, எவ்வளோதான் நம்ம லக்கேஜ் கொண்டு போனாலும், நம்ம வந்து எங்கேயாவது ஒரு இடத்துல இறங்குறோம் அப்படின்னா, ஃபோனும் நமக்கு வேண்டிய பைசாவும் நம்ம அந்த பர்ஸில கையில வச்சிருக்கணும். அப்படிங்கிறது அந்த பழக்கம் எனக்கு எப்போதுமே இருக்கும். அதனால வந்து நம்ம எவ்வளோதான் லக்கேஜ் இருந்தாலும், நம்ம ரெஸ்ட் ரூம் பஸ்ஸை விட்டு எங்கேயாவது இறங்குறோம் அப்படின்னாலே, நான் என்னோட திங்ஸ் முக்கியமானதா கையோட எடுத்துட்டு போயிறது. ஃபோனு, நம்மளுடைய பைசாவோ, இல்ல ஒரு பர்ஸ் நம்ம தனியா சின்ன பர்ஸ் வச்சிருப்போம். அத தூக்கிட்டு போயிறது. ஸோ நான் எடுத்துட்டு போனாலும் பார்த்தீங்கன்னா, எனக்கு அந்த இடத்துல ஒரு பயம் இருந்தது. ஏன்னா லக்கேஜ் இருக்குது. நெறையா வச்சிருக்கேன் நானு. என்னடா பண்றதுன்னு அந்த பயம் இருந்தது. இதில எந்த பஸ்ஸுன்னு வேற தெரியலையே! அப்படின்ட்டு.
அது எந்த இடத்துல நின்னது கூட எனக்கு மறந்து போச்சு. அந்நேரம் பார்த்துட்டு நான் அப்படியே நிற்கிறேன். பஸ்ஸு வந்து இருக்கு, அங்க தான் இருக்குது. ஆனா அதுதான்னா எனக்கு தெரியல. ஆமினி பஸ்ஸில தான் புக் பண்ணி போனேன். எனக்கு அது மறக்க முடியாத அனுபவம். நானும் எனக்கு அப்படியே படபடபடன்னு அடிக்குது. ஐயய்யோ! நம்ம எந்த பஸ்ஸில போனோம்னு தெரியலையே! எல்லாமே ஒரே பஸ்ஸாவே இருக்குதே! நாங்க ரெஸ்ட் ரூம் போகும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு பஸ்ஸில தான் நான் வந்து நான் நிப்பாட்டையில ஒரு பஸ்ஸு, பின்னாடி 2 பஸ்ஸு நின்ந்தது. சைடு சைடு நின்ந்தது. நான் போயிட்டு வர்றதுக்குள்ள நாங்க எல்லாம் அந்த பஸ்ஸில இருக்கவங்கலாம் போயிட்டு வரக்குள்ள நான் அது பாட்டுல 4, 5 பஸ் இருக்கு. நான் யார் கூடயும் பழகல. ஐ மீன் பார்த்தீங்கன்னா, ஸ்லீப்பர் பஸ்ஸில புக் பண்ணனால, எனக்கு படுக்கிற சீட்டு புக் பண்ணனால, நான் வந்து மத்தவங்கள யார் முகத்தையும் நான் பார்க்கல. ஏன்னா நம்ம ஸ்க்ரீன இழுத்து விட்டுரும் பார்த்தீங்களா? அத நான் பார்க்கல. எனக்கு யாருமே அந்த பஸ்ஸில இருக்கிறவங்க தெரியல. ஸோ போயிட்டு வந்து பார்க்குறேன். எனக்கு எந்த பஸ்ஸுன்னு தெரியல. டிரைவர் மூஞ்சி தெரியல. எதுவுமே எனக்கு தெரியல. எனக்கு ரொம்ப பயமா இருந்தது. அப்போ ஒரு செகண்ட் முருகன மட்டும் தான் நெனச்சேன். முருகா எனக்கு இதில எந்த பஸ்ஸுன்னு தெரியல. பஸ்ஸு கிளம்பிடுச்சு அப்டின்னா, அவங்க வந்து கண்டுக்க மாட்டாங்க. அந்த ஆம்னி பஸ்ல என்ன பண்ணுவாங்க அப்டின்னா, நெக்ஸ்ட் ஏன்னா அவங்க வந்து நெறையா பஸ் வச்சிருப்பாங்க இல்லையா? அடுத்தடுத்த பஸ்ல வாங்கன்னு நம்மள சொல்லிருவாங்க. அவங்க இந்த இடத்துல லக்கேஜ் குடுத்துருவோம். நீங்க வந்து எடுத்துக்கோங்கன்னு சொல்லிருவாங்க. ஸோ எனக்கு ரொம்ப பயமா போயிடுச்சு. ஐயோ! முருகா எனக்கு பயமா இருக்கு. இதில எந்த பஸ்ஸுன்னு எனக்கு தெரியலையே! அப்டின்ட்டு அந்த வேலும் மயிலும் துணை, முருகா நீ தான் துணை, முருகா நீ தான் துணை அப்டிங்கிறதே சொல்லிக்கிட்டே இருந்தேன். நீ தான் எனக்கு வழி நடத்தணும். எனக்கு எந்த பஸ்ஸுன்னு தெரியலையே அப்டின்ட்டு. ஒருத்தவர் வந்தாரு. ஒரு வயசானவர் வந்தாரு. பச்சை கலர் வேஷ்டி கட்டியிருந்தாரு. கட்டிட்டு, "பாப்பா நீ வந்த பஸ் அந்த பஸ் தான் போய் ஏறு" அப்டின்னாரு. எனக்கு அது ரொம்ப ஆச்சரியமா போயிடுச்சு. அவர நான் பார்க்கவே இல்ல. ஆனா அவரு சொன்ன வார்த்தை, "நீ வந்த பஸ் அந்த பஸ் தான் போய் ஏறு. அந்த பஸ் கிடையாது." நான் வந்து ஒரு பஸ்ஸ வந்து பார்த்துக்கிட்டே இருந்தேன். இதா இருக்குமோ அப்டின்ட்டு. ஆனா அது இல்ல. வந்த பஸ்ஸு வேற பஸ்ஸு. அதாவது நான் நின்ன இடத்துல எனக்கு அது எந்த இடம்னு தெரியாதனால, நம்ம வந்து அடிக்கடி அந்த இடத்துக்கு போனது இல்ல இல்லையா? அதனால எனக்கு தெரியல. அதற்கு முன்னாடி ஒரு பஸ் வந்து நிக்கவும், எனக்கு எந்த பஸ்ஸுன்னு தெரியல. அதுக்கப்புறம் அதே கலர்ல இன்னொரு பஸ் வந்து நின்னுச்சு. கிட்டத்தட்ட 4 பஸ் அதே மாரி இருந்தது. எனக்கு இதில எது என் பஸ்ஸுன்னு தெரியல. டைம் ஆகிக்கிட்டே இருந்ததுல, அவர் சொன்ன பிறகு நான் கரெக்ட்டா அந்த பஸ்ஸில போய் பார்ப்போம் அப்டின்ட்டு போய் பார்த்தேன். நான் ஏறுன பிறகு எனக்கு கான்ஃபிடென்ட் வந்துருச்சு. சரி ஏன்னா நான் வந்து ஸ்லீப்பர் பஸ்ல கீழ ஓகே. போய் பார்த்தேன் என்னுடைய லக்கேஜ் இருந்துச்சு. அப்பாடா நம்ம பஸ் கரெக்ட்டா ஏறிட்டோம் அப்டின்ட்டு, சரி அவருக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்வோம் அப்டின்ட்டு, இப்டி திரும்பி பார்க்குறேன். இந்த ஸ்க்ரீன் எடுத்து பார்க்குறேன். அவர் ஆளவே காணோம். எனக்கு அப்டியே ரொம்ப சந்தோஷமாச்சு. நல்ல வேளை முருகன் தான் நமக்கு ஏதோ ஒரு ரூபத்துல வந்து கரெக்ட்டா பஸ்ஸ காமிச்சு விட்டாப்ல அப்டின்ட்டு. சரின்ட்டு நான் வந்து ஓகேன்ட்டு நான் நல்லபடியா போயிட்டேன். ஊருக்கு போயிட்டேன். நல்லபடியா சேர்ந்துட்டேன் அந்த ட்ரிப்ல. சரி சேர்ந்த பிறகு மறுபடியும் ரிட்டர்ன் வரையில பார்த்தீங்கன்னா, மார்னிங் நான் கிளம்புனேன். அன்னைக்கு வந்து நைட்டு கிளம்புனேன். ஸோ ஒரே பஸ்ஸில போயாச்சு. நான் மார்னிங் கிளம்புனேன். மார்னிங் கிளம்புனால சரி நம்ம வீட்டுக்கு வரக்கு அதே போல தான். நமக்கு 12 மணி நேரம் ட்ராவலா 10 மணி நேரம் கிட்டத்தட்ட வீட்டுக்கு வரதுக்கு இரவாகுது. அதில பார்த்தீங்கன்னா, ஒரு 4 மணிக்கு மேல எனக்கு உடம்பு முடியாம போயிருச்சு. ஏன்னா, எனக்கு வந்து தலைவலி, ஓவர் தலைவலி வந்துருச்சு. எனக்கு ரொம்ப ஒரு வாமிட் வர்ற மாதிரியே இருக்குது. எனக்கு அது சேரவே இல்ல. சுத்தமா அந்த பஸ்ஸு சேரவே இல்ல எனக்கு. ஏன்னா, நைட்டு இந்த ஸ்லீப்பர் பஸ் தான் கம்ஃபர்டபுளா எனக்கு இருந்தது. நான் வந்தது காலையில வந்து நம்மளுடைய சாதாரண பஸ்ஸில வந்து எனக்கு சுத்தமா சேரல. ரொம்ப பெயின் இருந்தது, தலைவலி இருந்தது. எனக்கு பார்த்தீங்கன்னா, மதியத்துக்கு சாப்பாடு கூட என்னால வாங்க முடியல. அந்த அளவுக்கு எனக்கு ஸ்ட்ரெஸ்ஸும், அந்த டென்ஷனும் எனக்கு இருந்தது. தலைவலி அந்த அளவுக்கு பிச்சுட்டு இருந்தது. அப்போது பார்த்தீங்கன்னா, நான் வந்து முருகன்ட்ட வேண்டிக்கிட்டேன். "முருகா என்னால முடியல. ஆனா நான் இன்னமும் போறதுக்கு 5 மணி நேரம் ஆகும் வீட்டுக்கு போறதுக்கு. எனக்கு ரொம்ப தலைவலியா இருக்கு. நான் இப்ப என்ன பண்றதுன்னு கையில தைலம் கூட நான் கொண்டு போகல. என்ன பண்றதுன்னே தெரியல." அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே, "முருகா நீ தான் எனக்கு ஏதாவது உதவி செய்யணும், உதவி செய்யணும்னு" யோசிச்சுக்கிட்டே இருக்கையில ஒரு அடுத்த 2 சீட்டு தள்ளி ஒரு பொண்ணு இருந்துச்சு. அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா, நான் என்ன வாங்கணும்னு நெனைக்கிறேனோ, அதையெல்லாம் எனக்கு வாங்கி குடுத்துருச்சு. அதாவது நான் டீ குடிச்சா கொஞ்சம் நல்லாயிருக்கும். சாப்பாடு வந்து வாங்கணுமே, வாங்க முடியலன்ட்டு, அந்த பொண்ணு என்னைய பார்த்து கேட்ட ஒரே வார்த்தை, "உங்களுக்கு ஏதோ தேவைப்படுதா? உங்களுக்கு சொல்லுங்க நான் வாங்கிட்டு வரேன்" அப்படின்னு. "இல்ல எனக்கு ஒண்ணும் வேணாம்" அப்படின்னு. "இல்ல நீங்க வந்து சாப்ட்டுருக்க மாட்டீங்களா? உங்களுக்கு நான் சாப்பாடு வாங்கிட்டு வரேன்" அப்படின்னு சொன்னுச்சு. "இல்லங்க வேணாம் இருக்கட்டும் தேங்க்ஸ்" அப்படின்னு சொல்லி சொன்னேன். "இல்லங்க நான் வாங்கிட்டு வரேன்" அப்படின்ட்டு, அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா, எனக்கு ஒரு சாம்பார் சாதம் வாங்கிட்டு வந்தது, ஒரு டீ எனக்கு வாங்கிட்டு வந்தது, ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் ஒண்ணு வாங்கிட்டு வந்தது. என்கிட்ட பைசா வாங்கவே மாட்டேன்ச்சுங்க. நான் எவ்வளவோ மல்லு கட்டி குடுத்தேன், வாங்கவே மாட்டுச்சு. அப்புறம் அதுக்கடுத்து நான் சொன்னேன், "இப்ப நீங்க வாங்குனீங்கன்னா நான் சாப்பிடுறேன், இல்லன்னா வேண்டாம்." அப்படி சொன்ன பிறகு தான் வாங்குச்சு. அந்த பொண்ணு யாருன்னே எனக்கு தெரியல.
அந்த பொண்ணுட்ட நான் எதுவுமே கேட்கல. எனக்கு என்ன வேணும்னு எனக்கு எப்பவுமே தலைவலிச்சா டீ எனக்கு குடிச்சா போதும். ஓரளவு எனக்கு கொஞ்சம் நல்லா ஸ்ட்ரென்த் கிடைக்கும். நான் சாப்பிடல அப்படிங்கிறது அந்த பிள்ளைக்கு தெரியாது. யாருக்குமே தெரியாது இல்லையா? நம்ம சாப்பிட்டோமா? சாப்பிடலையான்னு எப்படி யாருக்கு தெரியும்? நான் அது வந்து கரெக்ட்டா ட்ராவல் வந்து 3 மணி 3:30 கரெக்ட்டா இருக்கும். ஸோ அந்த இடத்துல கொஞ்சம் பஸ் வந்து ஒரு 1/2 மணி நேரம் நிப்பாட்டியிருந்தாங்க. அந்த இடத்துல நான் சாப்பிட்டேனா இல்லையான்னு கூட வந்து யாருக்குமே தெரியாது. ஆனா அந்த பொண்ணு கரெக்ட்டா வந்து எனக்கு ஒரு சாப்பாடு வாங்கிட்டு வந்து குடுக்குது. டீ எனக்கு எனக்கு வந்து சாப்பாடு வாங்கி குடுத்தது கூட எனக்கு அவ்வளோ ஹாப்பி இல்லங்க. எனக்கு டீ வாங்கி குடுத்தது தான் அவ்ளோ ஹாப்பி. ஏன்னா எல்லாருக்குமே தெரியும் எனக்கு தலைவலி வந்தாலே ஒரு டீ குடிச்சிரணும் அப்படிங்கிறது. எனக்கு அது வந்து நம்பவே முடியல. அந்த பொண்ணு எனக்கு ஒரு கப்பு பிளாஸ்டிக் கப்ல ஒரு டீ வாங்கி குடுக்குது. சென்ட்டு குடுத்துட்டு, பிறகு அதுக்கடுத்து சாப்பாடு வாங்கி குடுத்துட்டு, ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் ஒண்ணு, இந்த பாதாம் பால் சொல்லுவாங்கல்ல, அந்த கூல் ட்ரிங்க்ஸ் ஒண்ணு எனக்கு வாங்கி குடுத்துட்டு, காசு கூட வாங்க மாட்டேன்ச்சு எனக்கு. என்கிட்ட இருந்து அந்த பொண்ணு யாருன்னு கூட எனக்கு தெரியாது. பிறகு அதுக்கடுத்து மல்லு கட்டி நான் குடுத்தேன். "இல்ல நீங்க வாங்குங்க. நீங்க வாங்கி குடுத்தா எனக்கு ரொம்ப சந்தோஷம். நீங்க காசு தயவுசெய்து வாங்கிக்கோங்கமே" அப்படி சொன்னா. சொன்ன பிறகு தாங்க வாங்குச்சு அந்த பொண்ணு. ஆனா வாங்கவே மாட்டேன்ச்சு. எனக்கு அது என்ன, யாரு, என்னன்னே எனக்கு நிஜமாவே புரியல. அதற்கப்புறம் சரி நமக்கு இறைவன் தான் ஏதோ ஒரு உதவி பண்ணியிருக்காப்புல. ஏன்னா அந்த பிள்ளைட்ட நான் வாண்டடா எனக்கு இது வேணும், அது வேணும்னு எதுவுமே கேட்கல. அவங்களா தான் எனக்கு வாங்கி குடுத்தாங்க. எனக்கு அது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. ஏன்னா அந்த ஒரு உணர்வு பார்த்தீங்கன்னா, எனக்கு என்ன வேணும் அப்படிங்கிறது முருகனுக்கு தெரியுது முருகன் வந்து என் கூடயே இருந்த மாரியே எனக்கு ஃபீல் ஆச்சு. அதாவது நான் சடனா தான் முருகனுடைய படத்தையே நான் பார்த்தேன், அந்த நேரத்தில. எனக்கு வந்து ரொம்ப முடியல அந்த பஸ்ஸுக்குள்ள வச்சு. ரொம்ப தலைவலி தான் வேற ஒண்ணும் இல்ல. ரொம்ப அப்படியே குத்துது தல நங்கு நங்குன்னு குத்துது. அவ்வளோ ஒரு கொடைச்சலா இருந்தது. என்னால முடியவே இல்ல. கோவமா வருது. ஐயோ! ஏன்டா வந்தோம் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அந்த இடத்துல சடனா முருகனுடைய படத்த பார்த்தேன். நான் இருக்கும்போது நீ எதுக்கு பயப்படுற? அப்படிங்கிற மாதிரி யாம் இருக்க பயமேன்னு அந்த வார்த்தைய பார்த்தேன். ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. அதற்கப்புறம் நான் எனக்கு என்ன வேணுமோ அதுவும் எனக்கு கிடைச்சது. அத விட சந்தோஷமா இருந்தது. முருகன் மீது அளவுக்கு அதிகமா அன்பு எனக்கு பெருகிக்கிட்டே தான் இருந்தது. அடுத்தடுத்து நடந்த சிச்சுவேஷன் எல்லாம். அடுத்து நல்லபடியா வீட்டுக்கு போய் சேர்ந்தாச்சு. அது வந்து ஒரு மறக்க முடியாத நிகழ்வு. ஒரு லாங் ட்ரிப்பு அப்படிங்கிறது ஒரு பெண்களு தனியா போகும்போது எவ்வளோ பிரச்சனைகள் சந்திக்க வேண்டியது இருக்குது அப்படிங்கிறது எனக்கு அதற்கப்புறம் தான் தெரியுது. ஏன்னா ஒண்ணு போகும்போது நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட போவோம், இல்லைன்னா ஃபேமிலியோட போவோம். ஸோ அப்ப ஒண்ணும் தெரிய மாட்டேங்குது. தனியா போகையில பார்த்தீங்கன்னா, எவ்ளோ சூழ்நிலை நம்ம சமாளிக்க வேண்டியது இருக்குது. அப்பதான் எனக்கே தெரியுது. நம்ம ஒரு இடத்துக்கு நல்லபடியா போயிட்டு வந்தோம் அப்படின்னா, கடவுளுடைய பிளெஸ்ஸிங்ஸால தான் நம்ம நல்லபடியா நம்ம போயிட்டு வாரோம் அப்படிங்கிறதும் எனக்கு தெரியுது. அதிலிருந்து இப்ப வரையும் நான் வீட்ட விட்டு எங்க போனாலுமேவும், பக்கத்துல எங்கேயாவது போனா கூட, ஒரு வண்டியில போனா கூட, முருகன கும்பிடாம போனதே கிடையாது. கொஞ்சம் லாங் ட்ரிப்பா இருக்கு அப்படின்னா, சாமி கும்பிட்டுட்டு விபூதி வச்சுட்டு போறது. இல்ல நம்ம பக்கத்துல இருந்த கடைக்கு எங்கேயாவது போனா கூட, அந்த வண்டி ஸ்டார்ட் பண்ணையில முருகனுடைய நாமத்த சொல்லிட்டு தான் நான் ஸ்டார்ட் பண்ணுவேன். முருகனுடைய நாமங்கள் வந்து அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இருக்குது அப்படிங்கிறத நான் உணர்றேன். ஏன்னா, எனக்கு அந்த உணர்வு குடுத்துருச்சு. அந்த ட்ரிப்லயே உணர்வு குடுத்துருச்சு. அது வந்து நான் மறக்க முடியாதது. என் கண்ணுக்குள்ள இப்ப வரையும் அது போய்க்கிட்டு தான் இருக்குது. அந்த 2மே எனக்கு நடந்தது மேஜிக். அது வந்து ஒரு ஆண் வந்து பச்சை கலர் வேட்டி கட்டி, ஒரு பெரியவர் வந்து எனக்கு வழிகாட்டுனது. இன்னொருத்தவங்க வந்து எனக்கு என்ன தேவைங்கிறத அவங்க வாங்கி குடுத்தது. நான் கேட்காமலே வாங்கி குடுத்தது. எனக்கு தேவையானது வாங்கி குடுத்தனால தான் எனக்கு அது பெரிய மிராக்கிளா இருந்தது. அடுத்து பார்த்தீங்கன்னா, 3வதாக ஒரு இன்சிடென்ட் நடந்தது. அது சிம்பிளா சொல்லிர்றேன். எனக்கு வந்து ஒரு முறை கொஞ்சம் உடம்பு சரியில்லாம இருந்தது. அந்த நேரம் வந்து பக்கத்தில டாக்டர்ட்ட போகாம கொஞ்சம் தூரமா ஒரு 1 1/2 கிலோமீட்டர், 2 கிலோமீட்டருக்குள்ளேயே ஒரு டாக்டர்ட்ட போய் பார்க்குற மாரி இருந்துச்சு. ஸோ அவங்க கிட்ட நான் போகும்போது நான் நல்லா சாயங்காலம் ஒரு 5:30 மணிக்கு தான் ஒரு 5 மணி 5:30ன்னு வச்சுக்கோங்களேன். டாக்டர் 6 மணிக்கு வருவாங்க. போயிட்டு வந்துரலாம். சீக்கிரமா போனா ஒரு 6:30க்குள்ள வீட்டுக்கு வந்துரலாம். வெளிச்சத்தில வந்துரலாம்னு நினச்சு தான் நான் போனேன். இல்லைன்னா ஆட்டோ பிடிச்சு போயிருந்திருப்பேன். சரி அப்படின்ட்டு நான் போறேன். போயிட்டு அந்நேரம் பார்த்து டாக்டர் ஒரு எமர்ஜென்சி கேஸ் அப்படிங்கிறதுனால, அவரும் பார்த்தீங்கன்னா எமர்ஜென்சி பார்க்க போயிட்டாரு. லேட் ஆகுது, இருட்டாகுது. 7 மணி 7:30 ஆகுது. டாக்டர் அப்ப தான் வாராரு. வந்துட்டு அதுக்கடுத்து ஒரு 10 பேஷண்ட் பார்த்துட்டு, அதுக்கப்புறம் தான் என்னுடைய பேர் இருக்கு. பார்த்துட்டு மணி பார்த்தோன்னே 8:30க்கு மேல ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா, நான் ஒத்தையில வாரேன். எனக்கு படபடன்னு அடிக்குது. ஏன்னா நைட் நேரத்தில நான் பைக்கே ஓட்டுனதே கிடையாது. ரொம்ப டிராஃபிக்கா அநியாயத்துக்கு டிராஃபிக்கா இருக்கு. எனக்கு பார்த்தீங்கன்னா, இதுக்குள்ளேயாவது வண்டிய நம்ம விட்டுருவோமோ என்னமோன்ட்டு அவ்ளோ ஒரு பயங்க. தன்னால நான் நிஜமா சொல்றேன் நடுங்கிட்டேன். எனக்கு அந்த ஹெல்த் இஷ்யூஸ விட
அந்த இஷ்யூஸ் தான் எனக்கு அப்படியே நடுங்கிட்டேன். என் கையெல்லாம் நடுங்குதுங்க. அப்படியே வண்டியில கைய வச்சிருக்கேன் அப்படியே நடுங்குது. எனக்கு ஒரு கை மட்டும் நடுங்குது. ஏன்னா, அவ்வளோ டிராஃபிக் இருக்கு. எனக்கு இரவு நேரத்தில ஓட்டி பழக்கம் இல்ல எனக்கு. நான் காலையில மட்டும் இந்த பிள்ளைங்கள பசங்கள ஸ்கூலுக்கு விடுறதுக்கு மட்டும் தான் அந்த வண்டியவே தொடுறது. மத்த நேரம் எங்கேயுமே நான் தொட்டது கிடையாது. எனக்கு ரொம்ப பயமா இருந்தது. அவ்வளோ ஒரு கையெல்லாம் பார்த்தீங்கன்னா விடு விடு விடுன்னு நடுங்குது. ஐய்யய்யோ! 2 கிலோமீட்டர் இருக்குதே நம்ம எப்படி போறது? அப்படின்ட்டு அவ்வளோ வண்டிகள் வருது. எனக்கு ஒரு பக்கம் கை நடுங்குது. அதாவது பிரேக் பிடிக்கிற கை நடுங்குது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கும். ஒரு பக்கம் அப்படியே கையெல்லாம் விடவிடங்குது. அது ஒரு மாதிரியா இருந்தது. ஒரு ஃபீல் இருந்தது. எனக்கு அப்படியே மனசு வந்து படபடபடன்னு அடிச்சிட்டு இருக்குது. அந்த வண்டி பார்த்தீங்கன்னா, அத்தன வண்டி வருது. என்னால முடியல. எனக்கு எப்படி நம்ம ஏன்னா நெறைய பார்த்தீங்கன்னா, டர்ன் பண்ணணும். நேரா ஸ்ட்ரெய்ட்டுன்னா பயம் இருந்திருக்காது எனக்கு. நெறைய நம்ம வளைஞ்சு வளைஞ்சு டர்ன் பண்ணி ஒரு 4, 5 இடத்துல டர்ன் பண்ண பிறகு தான் எங்க வீட்டுக்கே வர முடியும். ஸோ, அந்த டர்னிங்கில வந்து ரொம்ப பயமா இருந்தது எனக்கு. அப்படியே படபடன்னு அடிச்சுச்சு. அப்போது வந்து முருகன கும்பிட்டு வேலும் மயிலும் துணை, வேலும் மயிலும் துணைன்னு இது மனசுக்குள்ள சொல்லிக்கிட்டே நான் வண்டிய வந்து இது பண்ணேங்க. அங்க நடந்த மிராக்கிள் என்ன அப்படின்னு, நான் ரொம்ப பயந்துட்டேன். ரொம்ப பயந்துட்டேன். என்னால முடியல. ஏன்னா டர்னிங்ல எனக்கு திரும்ப வரமாட்டேங்குது. அப்படியே படபடன்னு அடைக்கிது. ஏன்னா, அந்த இருட்டு நேரத்தில கண்ணு கூட தெரிய மாட்டேங்குது. அது ஆப்போசிட்ல வர்ற வண்டிலாம் என் கண்லயே எனக்கு அடிக்கிற மாரி ஒரு ஃபீல் ஆகுது. எனக்கு அந்த கண்ணே மங்கலா தெரியிற மாரி எனக்கு அந்த ஒரு ஃபீல் நல்லாவே இல்ல. அந்த லைட்டு வெளிச்சம் மட்டும் தான் கண்ணுக்குள்ள தெரியுது. அந்த பைக்கு முன்னாடி வருதுன்னா, அது அப்படியே என் கண்ல தெரியுது. அந்த மாரி ஒரு ஃபீல் இருக்கு. என்னால முடியல. எனக்கு ரொம்ப நான் பயந்துட்டேன். கடவுளே நல்லபடியா வீடு போய் சேர்ந்துரணும். பிள்ளைங்க வேற வீட்ல இருக்காங்களே அப்படின்ட்டு. முருகா நீ தான் துணையா இருக்கணும். வேலும் மேலும் துணைன்னு சொல்லிக்கிட்டே அந்த வண்டிய ஓட்டுறேன். எனக்கு படபடன்னு அடிக்குது. அந்த நேரம் என்னாச்சு அப்டின்னா, ஒரு கார் சர்ருன்னு வருதுங்க. டர்னிங்ல இருந்து வருது. நடுவுல இருந்து வருது. அந்த கார் பார்த்தீங்கன்னா, பின்னாடி பார்த்தீங்கன்னா, முருகனுடைய வேலும், மயிலும் வரைஞ்சிருக்கிறாங்க. "யாம் இருக்க பயம் ஏன்?" அப்படின்ட்டு என்னைய வந்து எப்படி சொல்ற மாரி இருந்தது முருகா அப்படின்னு. இது நிஜமா நடந்த உண்மை. நான் வந்து முன்னாடி போறேன். நீ பின்னாடியே வா! அப்படிங்கிற மாரி எனக்கு இருந்தது. ஸோ, அந்த கார் பின்னாடியே தவிர எனக்கு ஒரு துளி பயம் கிடையாது எனக்கு அதுக்கடுத்து. ஏன்னா, நமக்கு வந்து முன்னாடி எதுவுமே வரல. நான் அந்த கார் பின்னாடியே போறனால எனக்கு எந்த பயமும் ஒரு துளி கிடையாது. எங்க வீட்டோட டர்னிங் வரை அந்த கார் வந்தது. அடுத்து அந்த கார் வந்து வளைஞ்சிட்டு போயிருச்சு. அதுவரை எனக்கு அந்த கார் வந்தது. அது எந்த காரு, எங்க போற காருன்னு எனக்கு தெரியாது. ஆனா, அந்த கார் பின்னாடி பார்த்தீங்கன்னா, வேலும், மயிலும் ரொம்ப அழகா வரைஞ்சு, "யாம் இருக்க பயமேன்" அப்படிங்கிறது எழுதியிருந்தது. எனக்கு அதில வந்து எனக்கு மிகப்பெரிய மிராக்கிள். அதில பார்த்தீங்கன்னா, எதனால நான் ரொம்ப முருகன் மீது ஈடுபாடு அதிகமா எனக்கு வந்தது காரணமே இது ஒரு ரீசன் தான். அதாவது நான் வந்து அந்த அப்படியே கலங்கி கண்ணீரோட கை நடுக்கத்தோட அந்த வண்டியில நான் மூவ் ஆகும்போது, அந்த கடவுள் வந்து சடனா வந்து என் முன்னாடி ஒரு கார கொண்டு வராரு. அந்த கார்ல நான் இருக்கிறேன், நீ வா அப்படிங்கிற மாரி என்னைய கூட்டு வந்தது. எங்க வீட்டுக்கு டர்னிங் வரை அந்த கார் என் முன்னாடி வந்தது. எல்லாமே ஒரு வகை வந்து ஒரு பிளெஸ்ஸிங்ஸ் தான். இப்ப நான் சொல்லும்போது உங்களுக்கு அது வந்து எளிமையாக தெரியலாம். ஆனா, நம்ம அந்த இடத்துல இருக்கும்போது, அதோட வலியும் அப்படியே ஒரு ரணகளமா ஒரு வேதனை இருக்கும். என்னடா பண்றது? அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அந்த நேரம் தான் நமக்கு தெரியும். அப்பா! நம்ம ஒண்ணொண்ணுலே இருந்து வரும்போது, முருகனோட அந்த கடவுள் பக்தியால தான் நம்ம அதுலேருந்து மீண்டு மீண்டு வாரோம். அப்படிங்கிற மாதிரி நெறைய அனுபவம் எனக்கு இருக்குது. ஏன்னா ஒரு சில பிரச்சனைகளும் எனக்கு அப்படித்தான். என் வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா, நெறைய பிரச்சனைகள்ல இருந்து நான் மீண்டு மீண்டு வந்ததுலாம், முருகனுடைய மந்திரத்தால தான் நான் மீண்டு மீண்டு வருவேன். அவர ஒரு நிமிஷம் பார்ப்பேன். பார்த்துட்டு எப்போதுமே முருகன் நமக்கு துணையாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு அந்த மந்திரத்த சொல்லுவேன். அந்த வேலும் மயிலும் துணை அப்படிங்கிற அந்த மந்திரம் வந்து ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும். இந்த மந்திரத்த சொன்னாலே போதும் நமக்கு வந்து எத்தன பிரச்சனை வர வேண்டியது இருந்தா கூட அத்தன பிரச்சனை வந்து சரியாகும். நம்ம நம்பிக்கையுடன் நம்ம இருக்கும்போது, முருகன் நான் அதான் சொல்றேன். எந்த ஒரு பயம் வந்தாலும், எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் முருகர் என் கூட இருக்கணும், துணையா இரு, எனக்கு வழிநடத்தி செல்லு அப்படிங்கிற அந்த மாதிரி நம்ம பாசிட்டிவான வேர்ட்ஸ் போட்டு முருகன நம்ம கூப்பிட்டோம் அப்படின்னா, அவர் கட்டாயமாக நமக்கு வந்து வருவாரு. 2 இடத்துலயும் முருகன நான் நினைச்சேன். 2 இடத்துலயும் பார்த்தீங்கன்னா, நான் வெற்றிகரமா வந்தேன். 2மே நம்ம கைக்கு மீறி போய்க்கிட்டு இருக்கு. ஸோ அந்த நேரத்தில வந்து முருகன் தான் நமக்கு வந்து உதவி செய்கிறார்.
அப்படிங்கிறத என்னால வந்து முழு சதவீதமும் உணர முடிஞ்சுச்சு. நான் முருகன நினைக்காம இருந்தா எப்படி நடந்திருக்கும்னு தெரியல. நான் முருகன அளவுக்கு அதிகமா நினைச்சிட்டு இருந்தேன் அந்த நேரத்துல. ஏன்னா தனியா இருக்கிறோம் அப்படிங்கிறதுக்காக அதிகமா அந்த 2 இடத்துலயுமே அதிகமாக நினைச்சிட்டு இருந்தேன். அதுவும் நான் லாங் ட்ரிப்பு போகும்போதும் சரி, நான் ஒரு நாள் பைக்ல போயிட்டு இரவு நேரத்துல மாட்டிக்கிட்டதும் சரி, இந்த ஹாஸ்பிட்டல் போயிட்டு நான் வரதுக்கு லேட் ஆயிருச்சு. அந்த நேரமும் சரி, முருகர மட்டும் தான் நான் நினச்சுக்கிட்டே நான் வந்தேன். என்னுடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா, இந்த 2மே என்னால மறக்க முடியாத நிகழ்வு. இப்பயுமே அது என் கண்ணுக்குள்ள போய்க்கிட்டே தான் இருக்குது. நினச்சு பார்க்கும்போது. அதனால தான் பார்த்தீங்கன்னா, முருகன பத்தி அதிகமாக சொல்லும்போதே ரொம்ப ஒரு உணர்வோடு தான் நான் சொல்வேன். ரொம்ப அனுபவத்தோட தான் சொல்லுவேன். ஏன்னா, அவரு குடுத்த மிராக்கிள் அப்படி. ஏகப்பட்ட மிராக்கிள் இருக்குதுங்க. அது வந்து நம்ம வந்து முருகன் நமக்கு இந்த நேரத்துலலாம் துணையாக இருப்பாரா? நம்ம நினைக்கும்போதெல்லாம் நான் இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு இது வருது எனக்கு. நான் எந்த நேரத்தில நம்ம அவர கூப்பிட்டா வராரு. நான் கூப்பிட்டது நடுச்சாமத்துலயும் கூப்பிட்டேன். அப்பயும் வந்தாரு. அதாவது ம ஒரு 1:30க்கு அந்த மிட் நைட்ல எங்கேயோ இறக்கி விட்டாங்க. நமக்கு ரெஸ்ட் ரூமுக்காக. அந்த இடத்துலயும் நான் கூப்பிட்டேன் வந்தாரு. இரவு நேரத்துலயும் கூப்பிட்டேன். முருகன் நீ தான் துணையா இருக்குன்னு கூப்பிட்டேன் வந்தாரு. ஸோ எந்த நேரத்தில கூப்பிட்டாலும் முருகன் நமக்காக வருவாரு. அன்போடு கூப்பிடும்போது, நம்பிக்கையுடன் இருக்கும்போது நிச்சயமாக அவர் உதவி செய்வார். நான் நிஜமா சொல்றேங்க. இந்த பதிவ நீங்க கடைசி வரையும் பார்த்திருந்தா என்னுடைய நம்பிக்கை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் அதிலிருந்து என்னுடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா, நான் பயப்பட மாட்டேன். என்ன வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற நம்பிக்கையில இருக்கேன். என் முருகன் என் கூட இருக்கிறாரு. அதனால நான் என் வாழ்க்கையில நான் எதற்குமே பயந்ததே கிடையாது. என்னுடைய ஹஸ்பண்டே அடிக்கடி கிண்டல் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. ரொம்ப நான் மெச்சூரிட்டி ஆயிட்டேன் அப்படிங்கிறது. எதற்கெடுத்தாலும் முந்தி வந்து சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் அழுதுடுவேன். என்னுடைய பசங்களுக்கு காய்ச்சல் வந்தாலே அழுதுடுவேன். உட்காந்து புலு புலுன்னு அழுதுகிட்டு கிடப்பேன். அந்த மாரி இருந்தேன்னா, இப்ப கலங்காம நிக்கிறேன். ரொம்ப தைரியமா இருக்கிறேன். அப்படிங்கிறப்போ வந்து எனக்கு அந்த தைரியத்த எல்லாம் கொடுத்தது முருகன் தான். ஒரு சில இன்சிடென்ட்க்கு அப்புறம் தான் இவ்வளோ தைரியம் வந்தது. சும்மாலாம் வரலங்க. ஒரு முருகர உணர்ந்த பிறகு தான் எனக்கு அவ்வளோ தைரியம் வந்தது. இறைவன் இருக்கிறார் அப்படிங்கிற தைரியம் வந்த பிறகு தான் நான் எதற்குமே நான் பயப்பட மாட்டேன். எவ்வளவோ பிரச்சனைகள், எவ்வளவோ பண இழப்புகள், எவ்வளவோ தாங்க முடியாத துன்பம் கூட நடந்தா கூட நான் வந்து முருகன வெறுக்கவே மாட்டேன். ஆனா ஆரம்ப காலகட்டத்துலலாம் பார்த்தீங்கன்னா, முருகன் மீது அவ்ளோ கோவப்படுவேன், சண்ட போடுவேன். ஏதேனும் ஒரு வேண்டுதல் நடக்கல அப்படின்னா. இப்ப பார்த்தீங்கன்னா, எனக்கு அது நடக்கலைன்னா கூட நான் சந்தோஷமா அத ஏற்றுக்கொள்வேன். ஏன்னா என் முருகனுக்கு தெரியும். எனக்கு எப்ப எது நடக்கணும் அப்படின்ட்டு. அவ்வளோ அளவுக்கு அதிகமான நம்பிக்கை கொடுத்ததே முருகனுடைய மந்திரங்கள், நாமங்கள். மந்திரம் கூட நான் காயத்ரி மந்திரமும், மூல மந்திரம்லாம் சொல்ல மாட்டேன். இந்த வேலும் மேலும் துணை அதிகமாக சொல்றது. அடுத்து முருகனுடைய அந்த பேர் அதிகமாக சொல்றது. அந்த மந்திரம் தான் பார்த்தீங்கன்னா, என்னை ஒரு பூஸ்ட் கொடுத்துட்டே இருக்கும். எனக்கு ஒரு மோட்டிவேட் கொடுத்துட்டே இருக்கும். எனர்ஜி கொடுத்துட்டே இருக்கும். இத நீங்க அடிக்கடி சொல்லி பாருங்கமே. முருகன் உங்க கூட இருப்பது உங்களுக்கு ஒரு உணர்வு கொடுக்கும். 100% உணர்வு கொடுக்குங்க. இந்த அனுபவம் ஃபுல்லா என்னுடைய அனுபவமே நான் உங்ககிட்ட சொல்றேன். இது ஃபுல்லா என்னுடைய அனுபவம். என் ஃப்ரெண்டுக்குலாம் ஒரு அனுபவம் இருக்கு. அது சொன்னா நீங்களே ஷாக் ஆயிருவீங்க. அந்த அளவுக்கு ஒரு அனுபவம் இருக்குது. இருந்தாலும் அது இன்னொரு பதிவுல குடுக்குறேன். இது ரொம்ப லாங்கா போயிருச்சு. ஸோ மந்திரங்கள் எப்போதுமே முருகனுடைய நாமங்கள் சொல்லிக்கிட்டே இருங்க. முருகன் வந்து அருள் நமக்கு பரிபூர்ணமாக இருந்து கொண்டே நம்ம எப்போதுமே சரியாக இருக்கணும். யாருக்கும் நம்ம தீங்கு நினைக்கக்கூடாது. யாருக்கும் துரோகம் பண்ணக்கூடாது. யாரையும் பார்த்தீங்கன்னா, நம்ம மிஸ்யூஸ் பண்ணிறக்கூடாது. ஏமாத்திறக்கூடாது. நம்ப வச்சு ஏமாத்திறக்கூடாது. நம்ம வந்து உண்மையான கேரக்டரோட நம்ம சரியாக இருக்கும் பட்சத்தில் நமக்கு அனைத்துமே நமக்கு பாசிட்டிவிட்டியோட தான் நமக்கு நடக்கும். நீங்க வந்து முருகன் பக்தர்களாக இருக்கும்போது, நீங்க இத மட்டும் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. உங்க வாழ்க்கை வந்து சூப்பரா மாறும். எத்தன பிரச்சனை வந்தாலும் அது முருகர் பார்த்து பாருங்க. நீங்க நம்பிக்கையுடன் இருங்க. உங்களுக்கு எல்லாமே நல்லா நடக்கும். ஒரு ஃபேமிலி லைஃபா இருக்கட்டும், இல்ல மற்ற ஏதேனும் வெளியில எங்கேயாவது ஒர்க் பண்றீங்க, அங்க ஏதேனும் பிரச்சனை இருக்கா இருக்கட்டும், எல்லாமே கடவுள் உங்களுக்கு வந்து சூப்பரா மாற்றி குடுப்பாரு. சின்ன சின்ன பிரச்சனை ஃபேமிலி லைஃப்குள்ள வந்தாலும் அதையும் சரி பண்ணி குடுத்துருவாரு. எல்லாத்தையும் முருகர் எனக்கு சரி பண்ணி குடுத்துருக்கிறாரு. 1 நாள்ல, 2 நாள்ல இல்ல. ஏகப்பட்ட நாட்கள் கழிச்சு எனக்கு பல பிரச்சனைகள் சரியாச்சு. பல நேரம் அவருக்கு துணையாக இருந்தாரு. நான் இப்ப பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப நான் நல்லா இருக்கிறதுக்கு காரணம் முருகர் மட்டும்தான். நான் நல்லா இருக்கணும்னு நெனைச்சதும் முருகன் மட்டும்தான். எனக்குன்னு ஒரு சில சோதனைகள், வேதனைகள் இருக்கும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா, எனக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருந்ததும் முருகன் மட்டும்தான். ஸோ வந்து ஒரு உறவு நம்மள மதிக்கணும் அப்படின்னா கூட, நம்ம சொல்லி யாரும் நம்மள மதிக்க மாட்டாங்க. அந்த இடத்த வந்து குடுத்ததும் முருகர் தான். ஒரு மதிப்பு, மரியாதை அளவுக்கு அதிகமா எனக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னா, அதுவும் முருகன் தான் காரணம். அத விட முக்கியமானது, என்னை குறை சொன்ன வாய் இப்ப என்னை உயர்த்தி பேசுது. அந்த அளவுக்கு என்னை கொண்டு வந்துட்டாரு முருகர். அப்பன்னா பார்த்துக்கோங்க, என்னை எந்த அளவுக்கு என் வாழ்க்கைய மாற்றியிருக்காரு. நான் நம்புனேன். முருகர நம்புனேன். ஆனா, என் வேண்டுதல் பல வேண்டுதல் அவர் நடத்தியே வைக்கல.
அப்படி இருந்தும் நான் அவர நம்பத்தான் செஞ்சேன். ஆரம்பத்தில அவர் மேல கோவப்பட்டேன். அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா புரிஞ்சுக்கிட்டேன். அதற்கப்புறம் இப்ப வரையும் நான் ஒரு வேண்டுதல் வச்சா, அது நடக்கல அப்படின்னா கவலைப்பட மாட்டேன். அவர் வந்து எது எனக்கு நல்லதோ அத அவரு செய்வார். அந்த நம்பிக்கை எனக்கு முழுவதும் இருக்கு. அதத்தான் உங்களுக்கு நான் அதிகமாக நான் சொல்றேன். நம்ம வாழ்க்கை நிச்சயமாக நமக்கு பிடித்த மாதிரியும், நமக்கு வந்து எது நல்லதோ அதுபடி சரியா நமக்கு நடக்கும். கொஞ்சம் பொறுமையாக இருங்க. அந்த சோதனைலாம் உங்களுக்கு நல்லது தான். எனக்கு பல சோதனைகள் எனக்கு நல்லதுல தான் போய் முடிஞ்சது. வாழ்க்கை நிச்சயமாக நல்லபடியா நம்ம நெனைச்ச போல நமக்கு மாறும். அதுவரையும் உண்மையான பக்தியுடன் எங்கேயாவது போறீங்க அப்படின்னா, முருகன நினைத்து கொண்டு போங்க. எந்த பிரச்சனை இருந்தாலும் முருகன் நம் கண் முன்னாடி இருக்கிறாரு அப்படிங்கிறத நம்புங்க. அவரு நமக்கு உணர்வு நமக்கு குடுப்பாரு. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நெனைக்கிறேன். இது போன்ற தகவல் தெரிந்துக்கணும் அப்படின்னா சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.